ஹாய் வெல்கம் டு ஹார்ட்கோர் எபிசோட் பார்ட் 2. இந்த எபிசோடில் வந்து நம்ம பார்ட் 2 அளவு தாங்கினதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம்னா பேஸ் கட்ட போகிறோம். ஆமாம், இந்த ஓட்ட இடத்துல இருந்துக்கிட்ட ஆள் தான் ரீப்பர் வந்து பின்னாடி டுமில் முடிச்சு விட்ரு கதையை. அதனால் வந்து பேஸ் கட்ட போகிறோம். அதுவும் என்ன பேஸ், அண்டர் கிரவுண்ட் பேஸ். அப்படியே மாஸ் அப்படியே சீனாக இருக்கும் பாருங்க. இப்போதைக்கு வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ண போகிறேன். அதுக்குன்னு ஒட்டு கிட்டலாம் மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், உள்ளே இருக்குது. ஓகே, இப்போதைக்கு வந்து கீழே பிளேன்ஸ் இருக்குது, அங்கே போயிடுவோம். அங்கே போயிட்டு வந்து உங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப போரியான சீன். சரி, போயிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே ப்ரோ, வந்தாச்சு. இப்போ அந்த மலையிலேருந்து தட்டி தடுமாறி சாவாமல் கீழே இறங்கி வந்துட்டு அதுக்குன்னே மைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க தான் அண்டர் ஒன்று பிரெஸ் கட்ட நல்லா இருக்கா. இங்கேருந்து இங்கிட்ட வந்து ஒரு இதை மைண்ட் பண்ணுறதுக்குள்ள ஆமாம், ரொம்ப நேரம் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். முடியலை என்னால் ரொம்ப. அது பாட்டுக்கு பிக்காக்ஸோட இது அடுத்து டைமண்ட் பிக்காக்ஸ் அடுத்து மைண்ட் பண்ணுறேன் ஒரு வழியா. ஓகே ப்ரோ, அடுத்த சைடு வந்தாச்சு. இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக அடிச்சு நுறக்கணும். இப்போ பாருங்க, 3, 2, 1 என்ன வர முடியும், வர போடுறா யாய் முடிஞ்சா அப்படின்னு விட்டாது. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்லாப்பு, இந்த ஒரு ஸ்லாப்பு கீழே இல்லை, அந்த நடுவில் ஒரு கட்டம் இருக்குல்ல, இதால் கீழே 4 பிளாக்கு மைண்ட் பண்ணணும். ஏன்னா மேலே ஒரு ஃப்ளோர் கீழே ஒரு ஃப்ளோர் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அதனால் கீழே கொஞ்சம் மைண்ட் பண்ணணும். முடிச்சதுக்கப்புறம் தரமாக இருக்கும் பாருங்க. கீழே கரெக்டாக நின்று மைண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெளியே போய் காமிக்கிறீங்க. வெளியே வந்து செர்ரி பிளாசம் ட்ரீலாம் வளர்ந்துருச்சு. போட்டு வச்சுருந்தேன், வளர்ந்து போச்சு. நம்ம தான் வளர மாட்டேங்கிறோம் என்னன்னு. ஓகே, 3, 2, 1 அவ்வளோதான் ப்ரோ, மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஸ்டார்ஸ் போட்டிருக்கேன் ஏறி இறங்குறதுக்கு. இப்போ இதை பூரா மெயின் பண்ணும். அந்த டைமில் நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் லைக் பண்ண தட்டிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஷார்ட்ஸ் போட்டேன், ஒரு ஷார்ட்ஸு சங்க் பேஸுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் சீட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் போய் தேடலாம் தேவையில்லை. சீடு அந்த ஒரு மாதிரி ரேரான சீடு அந்த மாதிரிலாம் தேடணுன்னா சங்க் பேஸுக்கில் போய் தேடலாம். இல்லை உங்களுக்கு ஸ்லைம் சங்குன்னா அங்கே வந்து அடிக்கலாம். ஓகே, குட்டீஸில் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, முடிஞ்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பென்ஸ் போடணும். பென்ஸுங்க பென்ஸ் வர மாட்டேங்கி. ஸ்டிக் செய்யணுமா, குச்சி செய்யணுமா? குச்சி ஒரு 30 இருந்தால் போகும்னு நினைக்கிறேன். தானே இருக்குது. பெஞ்சு கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஓகே, 30 இருக்குது கரெக்டாக. அங்கே போடுவோம். வேற என்ன வேலை? அதான் வேலை, உடைக்கணும் கெட்டணும் அதான் அந்த வேலை. பேசி என் வாய் வலிக்கி. இங்கே எப்படி வைக்கிறது? இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். கபிள் டிப்ஸ் லாட்டு. ஓகே, இல்லை டார்ச் பில்ல ஓடுறா. டார்ச் நாய் ஓடுறா. ஓகே, இங்கே பெஞ்சை போட்டோன்னா கரெக்டாக வரும். ஃபுல்லாக அந்த காபிள் டிப்ஸ்லேட் தான் வரும். காபிள் டிப்ஸில் அது என்ன ஒரு மாதிரி டிசைன் கொடுக்குது, என்ன தெரில, விட்டு விடுங்க, பார்த்துக்குவோம்.
முடிஞ்சு போச்சு. நல்லா ஒரு ஃப்ளோவில் போய் இருக்கும் போது முடிச்சு விட்றாங்க. என்ன பண்ணுறது? ஓகே 9 ரூபா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வச்சு பார்ப்போம். 1 2 3 4 5 6 இன்னும் 3 நிமிஷம் இருக்கேடா. சரி இந்த சைடும் இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடும் உடச்சிட்டு நம்ம இங்கிட்ட வந்து செஸ்ட் ரூம் வரும்னு நினைக்கிறேன். உடச்சி வந்தவங்கள பார்க்குறேன். ஓகே ப்ரோ சார்ஜ் பார்த்தாலே தெரியுது. கீழே அந்த ஃப்ளோர் மாற்றிருக்கேன். இது வந்து ரூமாக போட்டிருக்கேன். பார்த்தா தெரியுதா? இங்கே வந்து என்சான்மெண்ட் டேபிள், இது என் பெட்ரூம். இது வந்து கவ் ஃபார்ம் வைக்கணும். இங்கே சிக்கன் ஃபார்ம் வைக்கணும். கோழி ஃபார்ம் நான் மைண்ட் பண்ணல, அதை மைண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே இங்கே வந்து தேவையான டேபிள்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து செஸ்ட் ரூம் அந்த மாதிரி வச்சுருங்க. எவ்வளோ காப்பிள் இருக்கு பாருங்கள். அப்பா கொடூரம். அது என்ட்ரு பில் கிடச்சி சொல்ல மாட்டேன். இங்கே என்ட்ரு பில் சுற்றிக்கி இருந்தேன்னா பெரிய ஆயிடுச்சு. இங்கேயே சுற்றிக்கிருக்கேன். நான் அதுக்குள்ளே போய் டப்புன்னு அடித்தேன். கண்ணை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டேன். கீழேயும் இந்த இதை மாற்றணும். இந்த வந்து ஃபர்னஸ் ஏரியா. ஓகே இப்போதைக்கு வந்து இதையும் மாற்றிட்டு வந்து உங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்ன பண்ணணும், நான் மேலே போய் காட்டுறேன். இது எதுக்கு வச்சுருக்கேன், சாம்பி ஸ்கெல்டன்லாம் வந்து நசன்றாங்க நைட்டில் வந்து. அதே கப்பல் ரீச். இதுக்கு ஒரு கப்பாட்டி தெரியலையே. சரி மாற்றிட்டு வந்தவங்க பார்க்குறேன். ஓகே ப்ரோ பேஸை ஃபுல்லாக முடிச்சிட்டேன். தரமாக இருக்கா பேஸு பாருங்க. ஃபுல்லாக காபிள் டிஸ்பிளேஸ் தான். தரமாக இருக்குது பார்க்கவே. இந்த ஆங்கிளில் போனால் தான் கரெக்டாக இருக்கும். அப்பா நடக்கும்போது வர ஃபீலிங் தரமாக இருக்கே. நான் பெட்ரூம் இங்கே ஏதாச்சும் வைக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு நினச்சி இதுவும் வந்துடுச்சு. நான் கவனிக்கணும். உன்னை கவனிச்சிங்களா நீங்கள்? இந்த பாட்டுக்குள்ளே இந்த லேண்டன் இருக்குது. அப்படியே சும்மா வச்சு பார்த்தா வந்துடுச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே விட்டேன். தான் கிராஃப்டிங் டேபிளுக்கு ஒரு டிசைனு, இங்கிட்டும் கிராஃப்டிங் டேபிளுக்கு ஒரு டிசைனு. செஸ்ட் ரூமு இவ்வளோ கபிள் ஸ்டோன் கிடச்சிருக்கு. ஓகே ஸோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுங்க. ஒன்றும் இல்லையா? ஓகே ஓகே ப்ரோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ஒரு ஒன்று மறந்துட்ட மாதிரியே இருக்குது. என்னத்தை தான் மறந்தேன்னு தெரியல. சரி விடுங்க. ஓகே நல்லா எபிசோட் முடிச்சுக்கலாம். இந்த எபிசோட் கொஞ்சம் பெருசாக போகல, சின்னதாக தான் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப வேலை பார்த்தேன். ஓகே அப்புறம் உங்களை அடுத்த எபிசோட் பாய்.